ஹலோ வணக்கம். அதே குஜராத்ல இருந்து. ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. பஸ் ஏறி போலான்னு பார்த்தா லாங்குவேஜும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. போன விலாக பார்க்காம வந்து இந்த விலாக பார்த்தா உங்களுக்கும் இப்படிதான் ஒன்றும் புரியாது. நாளே புளிஞ்செடுத்துட்டாங்க. இப்போ 2வது நாள் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தேன். நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். காலையில் எழுந்தோடனே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்ததுங்க. ஏதோ இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த மழை வந்துச்சுன்னா ஸ்கூல் லீவ் விட்டுற மாட்டாங்களான் இருக்கும்ல, அப்படி தான் இருந்தது அன்னைக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்ததோ அது மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ நாளாக சண்டே எது மண்டே எதுன்னு தெரியாத எனக்கு இன்னைக்கு சண்டேன்னு சொன்னோடனே அப்படி ஒரு சந்தோஷம். இங்கே சண்டே எப்போவுமே ஃபேக்ட்ரி எல்லாம் க்ளோஸ் ஆமா. இது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா எந்திரிக்காமலாவது இருந்திருப்பேன். சரி வந்துட்டோம், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி சுற்றி பார்க்கலாவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பல வருஷமாக இந்த மும்பை சூரத்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணி வீடியோ போடுவாங்களா, அதெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் போகணுன்னு ஆசையில் இருந்தேன். நானாக இவங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இவங்களா முந்திக்கிட்டு உனக்கு தான் பிடிக்குள்ள ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலாமான்னு கேட்டாங்க. அப்போவே நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரின்னு ஜாலியாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளார நுழைஞ்சோம். உள்ளே போய் பார்த்தா எனக்கு சரியான ஷாக்கு. எதை எடுத்தாலும் கொள்ளை காசுக்கு வைக்கிறான். ஏண்டா என்னதான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலும் அநியாயம் பண்ணுறீங்கடா. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அங்கே ஒவ்வொரு பொருளோட விலையும் கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நம்ம ஊரா இருந்தா கூட அடிச்சு பேசி பேரம் பேசலாம். இங்க எனக்கு ஏக்தோ தீனை தவிர வேற எதுவும் தெரியல. இல்ல என்னத்த பேரம் பேசுறது. சரி, ஒன்றும் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. போன வீடியோ மாதிரி இந்த வீடியோலும் போகிற போக்கில் ஒரு வீடியோ எடுத்தேன் உங்களுக்காக. ஆக்சுவலி மும்பை மார்க்கெட் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே என்ன நிலவரம்னு தெரில. இங்கே எனக்கு பெருசாக எந்த டிசைன்ஸும் பிடிக்கல. நம்ம மீஷோ அமேசானில் பார்க்குற ரெகுலர் டிசைன்ஸ் தான், வேறு ஒன்றும் யூனிக்காக புதுசாலாம் இல்லை. எனக்கு இந்த நெக் பீஸ்லாம் பிடிச்சிருந்தது. பட் இதுவும் காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க. அண்ட் நீங்கள் பெருசாக வந்து எந்த ஒரு குவாலிட்டியும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மீஷோவில் ஆர்டர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. என்னால் இதிலிருந்தே மீண்டு வர முடியல. இதில் இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. இங்கே இருக்க 1-2 மெட்டீரியல் ஷாப், பட்டன் ஹவுஸ் ஷாப்லாம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அங்கே போய் பார்க்கலான்னு. ஆனால் இந்த ஷாப்குள்ளார போனோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் ஒரு பெண் தானே, அது வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே தான் உணர்றேன். அப்படி உணரும் போது தான் என் வயிற்றுலேருந்து டிங்குன்னு ஒரு சவுண்ட் வந்தது. எனக்கு காலையிலையும் சாப்பிடல, மத்தியானம் ஆயிடுச்சு, மத்தியானமும் சாப்பிடலன்னு என் ஃப்ரெண்டை திரும்பி ஒரு லுக் விட்டேன். ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்க? வழக்கம் போல் எதையும் கண்டுக்காம பக்கத்தில் பானிபூரி கடை இருந்தது, சாப்பிட வந்துட்டேன். ஆஸ் யூஸ்வல் எங்கேயாவது பானிபூரி நல்லா இருக்குன்னு பார்த்தா நல்லா இல்லை. அப்புறம் குட்டி சம்சா வாங்கி சாப்பிட்டேன். ஸ்டஃபிங் சுத்தமாக நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இந்த கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தேன். பக்கா வர்த், சூப்பராக இருந்துச்சு. மும்பையிலையும் சூரத்லையும் நான் அதிகமாக பார்த்த விஷயம் இதுதான். வண்டிக்கு மேலே இந்த கம்பி மாதிரி வச்சுருந்தாங்க. என்னடா இதுன்னு ரொம்ப நாளாக கன்ஃபியூசிங்காகவே இருந்தது. அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே அதிகமாக பட்ட விடுறதுனால மாஞ்சா கயிறு வந்து கழுத்தில் அறுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பி வந்து எல்லாரும் போட்டிருக்காங்க. நான் போனதுக்கப்புறம் உருப்படியாக கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தான். அடுத்து இவங்களை நம்பி போகவே பயமாக இருந்துச்சு. மால் போகலாமான்னு கேட்டாங்க. சரி மால் தானே, அங்கே என்ன இருக்க போகுது, ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விஆர் மால் இருக்குன்னு சொல்லிட்டு விஆர் மாலுக்கு போயிருந்தோம். உள்ளே போனோடனே சூப்பராக இருந்தது. நான் நிறைய நாள் ஆசைப்பட்டு பார்க்கணுங்கிற பிராண்ட் எல்லாமே அங்கே இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மாலுக்கு வந்ததும் எனக்காக கிடையாது, அங்கே போய் பிராண்டட் ஃபேப்ரிக்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளங்களா? அதை கேட்டோன்னே தாக்கு பிடிச்சி வச்சிருந்த மீதி உசுரும் போயிருச்சு. இவங்க வழியாகவே போகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபேப்ரிக் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃபுட் கோர்ட் இருந்தது, அங்கே எகிரி குதிச்சு வந்துட்டு எப்படியோ வந்தாச்சு. காஃபி குடிக்கலாமா கொக்கோ கோலா குடிக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். சரின்னு கொக்கோ கோலாவே வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து உட்காந்து மூக்கு வைத்து போய் எல்லாம் வந்துட்டாங்க. சரின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். அப்புறமா தான் ஒன்று பார்த்தேன். இங்கே பஸ் ஸ்டாப் நடுவில் இருக்குது, 2 பக்கமும் பஸ் போகிற அந்த வே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 2 சைடு தான் மெயின் ரோடு இருக்குது, நம்ம ஊர் மாதிரி மற்ற வெஹிக்கிள் போகிறதுக்கு. பஸ் போகிற ரோட்டில் மற்ற எந்த வெஹிக்கிளும் போக மாட்டேங்குது. ஸோ சூப்பராக இருக்குல்ல. இல்லை நான் ஃபாரினில் தான் பார்த்துருக்கேன், பட் இங்கே வந்து புதுசாக இருக்குது, இங்கேயும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருந்தது. கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே எங்களுக்கு வந்து இந்த ரோலோட ஸ்மெல்லு வந்து அப்படியே இழுத்துச்சு. சரி 2 வாங்கி எல்லாரும் ஷேரிங்கை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி 2 வாங்கினோம். எக்ஸிபிஷனுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குல்ல, ஸோ அங்கே போய் சாப்பிட்ணும், வயரில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வயர் ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டு 2 மட்டும் வாங்கியிருந்தோம் 5 பேர் சாப்பிட்றதுக்கு.
நம்ம ஊரில் ப்ரிப்பேர் பண்ணுற ரோலுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ரோலுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் சாப்பிடணுமா அப்படின்னு தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அங்கே எல்லாமே இப்படி தான் இருக்குது. எல்லாமே அன்ஹைஜீனிக்காக தான் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. சரி வேறு வழி இல்லை, இங்கே பொழப்போட்டணுன்னா சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி மனசை தேத்திக்கிட்டு வாங்கியாச்சு. ஸோ ஆளுக்கு ஹாஃப் கட்டிங்கை போட்டு வாங்கியாச்சு. நான் எதுக்கு எக்ஸிபிஷன் பிளான் பண்ணேன்னா, அடுத்தது இவங்க எங்கேயும் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, எக்ஸிபிஷனில் எப்படி ஒன்றும் இருக்காது, உள்ளே போய் நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு போனேன். நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டு போயிட்டோம். கடைசியாக பார்த்தா என்ட்ரி டிக்கெட்டே இப்போ பர்சன் 400 ஆமா. வந்த வழியிலே திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னடா கொடுமை இது. நல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். காலையிலேருந்து யாருமே ஒழுங்காக கூட சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் கடைக்குள்ளார நுழைஞ்சோம். சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 பேர் சேர்ந்து சாப்பிட்டாச்சு ஷேர் பண்ணி. அதுக்கப்புறமா மறுபடியும் பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல குவாலிட்டியான பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். கடைசியில் அது வேலையை பார்த்துட்டு பார்த்தீங்களா. ஆஸ் யூஸ்வல் ஃபிக்ஸே பண்ணிட்டேன். எனக்கு இங்கே கொடுக்குற பானிபூரி சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஊரே எவ்வளோ பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு இங்கே பிடிச்ச ஒரே விஷயம் இந்த தாலி. இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாவது வெரைட்டியாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரைஸு நான்லாம் இருந்தனால நான் எப்போவுமே இதே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கூட இந்த குலோப் ஜாமுன் என்னோட ஹைலைட். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. அடுத்த நாள் எந்திரிச்சேன், கிளம்புனேன், ஆட்டோவில் போனேன், ஃபேக்ட்ரி போனேன். அதே மாதிரி மத்தியானத்துக்கு தாலி. திரும்பி அடுத்த நாள் எந்திரிச்சேன், கிளம்புனேன், ஆட்டோவில் போனேன், ஃபேக்ட்ரி போனோம். மத்தியானமும் வந்துச்சு, அதே தாலி சாப்பிட்டேன். அவ்வளோதான், பழகிருச்சு. இங்கேயே மக்களாக நல்லா ஐக்கியமாகிட்டேன். அப்போ தான் நம்ம போன விலாகில் பார்த்த அந்த சொப்பு சாமான் கொடுத்தாங்க, அதில் காஃபி ஊற்றி வேறு கொடுத்தாங்களா, ஒரே குஷியாயிருச்சு. சரி நான் அதை குடிச்சிட்டு இன்றைக்கி ஃபைனலாக நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். அப்பாடா, கோடி கும்பிடு உங்கள் ஊருக்கும் உங்கள் நானுக்கும். இதுக்கு மேலே நான் உங்கள் ஊரில் இருந்தேன். போகிறப்ப நான் உருப்படியாக பண்ணது இந்த ஒரு விஷயம் தான். இந்த கடையில் நான் இட்லி வாங்கி சாப்பிட்டது, சட்னி சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மும்பைக்கு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். இங்கேருந்து மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து தான் நமக்கு கோயம்புத்தூருக்கு ட்ரெயின். ஆக்சுவலாக மும்பையிலையும் 2 days இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் சூரத்லேயே வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு, பத்தலை ஈவன் சொல்லப்போனால். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் நான் வருவேனான்னு தெரில. இந்த வாட்டி வாங்கின அடியே என்னால் மறக்க முடியாது. ஸோ டிராஃபிக்கை பாருங்கள், பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ரோடு ஃபுல்லாக. இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன், நிறைய அடுக்கடுக்காக அப்படியே கட்டியிருந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ஜாலியாக. அண்ட் லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் ஏறணும். ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ஃபுட் வாங்கிட்டு போயாச்சு. ஒரு நான்வெஜ் மீல்ஸ், சப்பாத்தி அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ அவ்வளோதான், படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே இருந்தது. கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். இந்த லஸ்ஸி மட்டும் வாங்கினேன், அழகாக இருந்ததுன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஊருக்கு வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கிளிப் எடுத்தேன். அப்பா வந்து சேர்ந்தாச்சு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தான், எப்படா வீட்டுக்கு போய் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், வீட்டில் போய் படுப்போன்னு இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் தான் வந்து ரீச் ஆனேன். வந்து ரீச் ஆனோடனே அப்பா நம்ம ஊர் சாப்பாடு தோசை சட்னிலாம் சாப்பிட்டு மத்தியானம் அங்கேயே இருந்து பிரியாணி, அப்புறம் பெப்பர் ஃப்ரை, லாலிபாப் இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இந்த ட்ரிப் எப்படா முடியும்னு இருந்த மாதிரி நீங்களும் எப்படா வீடியோ முடிப்பான்னு இருந்திருப்பீங்க. பாவி, தெரியாதமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கிறா, செருப்பாலே அடிக்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்பும் விலாகும் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பாய்.